இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பப்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பப் ஷீட் தான். இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் குவான்டிட்டி வைஸ் கம்மியாகவும் ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அதிகமாகவும் செல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பப் ஷீட் மட்டும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல் ஓவர் பப்ஸ் ரெசிப்பியை பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி. அதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹார்டான காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ன்னு நினச்சிக்க வேணாம். ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். கிராமில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 250 கிராம், தண்ணி 1 கப் அளவுக்கு, எண்ணெயும் 1 கப் அளவுக்கு. அதாவது ஒரு 100 ml எண்ணெயும் 100 ml தண்ணியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி 1 கப்பு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிட்டு தேவைப்படும் போது இன்னும் 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கும். எப்போலாம் ஒட்டுற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாஃப்டான மாவாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி எத்தனை சப்பாத்தி வருதோ அத்தனை சப்பாத்தி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆவரேஜாக ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி கிட்ட வரும். எனக்கு இன்றைக்கி 12 சப்பாத்தி கிட்ட எக்ஸாக்டாக வந்துருந்துச்சு. அந்த 12 சப்பாத்தியோ இல்லை உங்களுக்கு வந்த சப்பாத்திலேருந்து 4 சப்பாத்தியாக எடுத்து வச்சு சுற்றி இருக்கக்கூடிய அன்ஈவனான ஷேப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சைட்ஸ்லேருந்து கட் பண்ணி எடுக்கிறது வீணாகாது. மறுபடியும் ஒரு பால் பண்ணி சப்பாத்தியாகவே உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி சுற்றி இருக்கிறதுலாம் கட் பண்ணும் போது நடுவில் அழகான ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ஷேப்லேருந்து 4 பீஸ் கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 4 பீஸ்லேயும் ஸ்டஃபிங் வச்சு 4 பப்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பப் ஷீட் ரெடி. இந்த பப் ஷீட் வச்சு பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஈஸியான ரெசிபிக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது ஒரு வர்த்லெஸ்ஸான ஒரு விஷயம். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணுறேன். பாய்.